மாற்றங்கள் நம்மிலிருந்து தொடங்கட்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாம் யார், நம் கொள்கைகள் என்ன, நமக்குள் இருக்கும் குறைகள் என்ன, காலத்திற்கேற்ப நாம் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் எவை என்பது குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கழக தலைவராக 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாளில் அப்படி ஒரு மாற்றத்தை, மறுசீரமைப்பை அறிவித்துள்ளேன் எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். விவரம். மாற்றங்கள் நம்மில் இருந்து தொடங்கட்டும், நாம் யார், நம் கொள்கைகள் என்னென்ன என்பது குறித்தும் கழக தலைவராக 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாளில் அப்படி ஒரு மாற்றத்தை, மறுசீரமைப்பை அறிவித்திருக்கிறேன் என முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கு திமுகவினுடைய மறுசீரமைப்பு, மறுகட்டமைப்பு, கட்சியினுடைய மறுகட்டமைப்பை அவர் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக 74 மாவட்ட செயலாளர்களாக இருந்தது தற்பொழுது 110 மாவட்ட செயலாளர்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மட்டுமே 10 மாவட்ட பிரிவாக அது பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது மக்கள் துணையோடு மீண்டும் திமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கான அந்த நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். காலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளாத விலங்கோ இனமோ இந்த மண்ணில் நீடித்து இருப்பதில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மாற்றங்கள் நம்மில் இருந்து தொடங்க வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2018ஆம் ஆண்டு இதே நாளில் திமுக தலைவராக உடன்பிறப்புகளால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். தற்பொழுது அதே நாளில் இந்த மாற்றத்தை நான் அறிவித்திருக்கிறேன். இந்த மாற்றம் என்பது நம்மிலிருந்து தொடங்க வேண்டும். நாம் யார், நம் கொள்கைகள் என்ன, நமக்குள் இருக்கும் குறைகள் என்ன, காலத்திற்கு ஏற்ப நாம் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் எவை என்பதெல்லாம் குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் என்பதை அவர் சுட்டிக்காட்டி இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். கழக தலைவராக 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாளில் இப்படி ஒரு மாற்றத்தையும் மறுசீரமைப்பையும் அறிவித்துள்ளேன் என்று மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதில் தெரிவித்திருக்கிறார். மாற்றங்கள் நம்மிலிருந்து தொடங்கட்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாம் யார், நம் கொள்கைகள் என்ன, நமக்குள் இருக்கும் குறைகள் என்ன, காலத்திற்கேற்ப நாம் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் எவை என்பது குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கழக தலைவராக 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாளில் அப்படி ஒரு மாற்றத்தை, மறுசீரமைப்பை அறிவித்துள்ளேன் எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். விவரம். மாற்றங்கள் நம்மில் இருந்து தொடங்கட்டும், நாம் யார், நம் கொள்கைகள் என்னென்ன என்பது குறித்தும் கழக தலைவராக 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாளில் அப்படி ஒரு மாற்றத்தை, மறுசீரமைப்பை அறிவித்திருக்கிறேன் என முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்குமே இன்றைக்கு திமுகவினுடைய மறுசீரமைப்பு, மறுகட்டமைப்பு, கட்சியினுடைய மறுகட்டமைப்பை அவர் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக 74 மாவட்ட செயலாளர்களாக இருந்தது தற்பொழுது 110 மாவட்ட செயலாளர்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மட்டுமே 10 மாவட்ட பிரிவாக அது பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது மக்கள் துணையோடு மீண்டும் திமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கான அந்த நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். காலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளாத விலங்கோ இனமோ இந்த மண்ணில் நீடித்து இருப்பதில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மாற்றங்கள் நம்மில் இருந்து தொடங்க வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2018ஆம் ஆண்டு இதே நாளில் திமுக தலைவராக உடன்பிறப்புகளால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். தற்பொழுது அதே நாளில் இந்த மாற்றத்தை நான் அறிவித்திருக்கிறேன். இந்த மாற்றம் என்பது நம்மிலிருந்து தொடங்க வேண்டும். நாம் யார், நம் கொள்கைகள் என்ன, நமக்குள் இருக்கும் குறைகள் என்ன, காலத்திற்கு ஏற்ப நாம் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் எவை என்பதெல்லாம் குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் என்பதை அவர் சுட்டிக்காட்டி இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். கழக தலைவராக 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாளில் இப்படி ஒரு மாற்றத்தையும் மறுசீரமைப்பையும் அறிவித்துள்ளேன் என்று மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.